வெல்கம் டு நைஸ் ட்ரை சேனல். இன்னைக்கு வாழை மசாலா பார்க்க போகிறோம். வாழையில் நல்ல ஃபைபர் இருக்கிறதால டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இது தோசை சப்பாத்திக்கு நல்ல பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இது பிளைன் ரைஸில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டியூபாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா டைரெக்டாக அப்படியே போட்டு வேக வச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், வரமிளகா 6, பூண்டு மீடியம் சைஸ் 12, 2 இன்ச் இஞ்சி, ஜீரா 1/4 ஸ்பூனு, வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு கோபுரமா 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன். கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மசாலாவுக்கு எல்லாம் போட்டு அரைச்சாச்சு ஃபைன் பேஸ்ட்டாக. இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கடலெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 1 போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். அது அப்போ அந்த ஸ்வீட் டேஸ்ட்டும் கிடைக்கும். ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் இந்த மிக்ஸி கலக்கின தண்ணியை ஆட் பண்ணோன்னா மசாலாலாம் குக் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்ப்போம். இப்போ நம்ம வாழைக்காய் வந்து டைரெக்டாக இதில் தான் போட்டு வேக வைக்க போகிறோன்றதால அப்படியே போட்டுடலாம். இப்போவே போட்டுடலாம். இதுலயே அப்படியே நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு டைம் புரட்டி விடலாம். இப்போ ஹாஃப் குக்ட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இது மசியெல்லாம் வேணும்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்ல குழைவா கிடைக்கும். இல்லை கியூப்ஸா வேணும்னா இப்படியே விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ட்ரை ஆயிடும். அப்படியே வாழைக்காய் எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குக் ஆயிடுச்சு. மேஷ் ஆகிற அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கடாயில இப்போ எண்ணெய் விட்டு கேப்சிகம் போட்டு வதக்கிக்கலாம். வேற எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட் கிரன்ச்சி ஆகிற அளவுக்கு வதக்கி அதுல மசாலால ஆட் பண்ணி கேப்சிகம் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை மசாலாவோட சேர்த்துப்போம். ஏன் இப்போ சேர்க்கிறோம்னா இந்த கிரீன் கலர் போகாம இருக்கும். பனானா கூட இதுவும் சேர்ந்து குக் ஆச்சுன்னா கேப்சிகம் ஓவர் குக் ஆயிடும். ஸோ இப்போ கரெக்டா இருக்கும். மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு கொத்தமல்லி இலைலாம் போடணுன்ற அவசியம் இல்லை. நம்மோட வாழை மசாலா கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளேவரே ரொம்ப இருக்கு. நல்ல டெம்டிங்கா இருக்கு. ஆஸ் யூஷுவல் எண்ணெய் விட்டுப்போம். இப்போ மசாலாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம்.
இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். ம். செம்ம டேஸ்ட்டா இருக்கு. நீங்களும் இத செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த டேஸ்ட்ட பத்தி கமெண்ட்ல அவசியம் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.